தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பாம்பன் சலசந்தி நூற்றாண்டுக்கு மேலாக ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்திற்கு உயிர் ஊட்டிய இடம். 1914 ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாம்பன் பாலம் உலக புகழ்பெற்ற ஒரு பொறியியல் அற்புதம். ஆனால் காலத்தின் தாக்கத்தால், கடலின் உப்பு மற்றும் காற்றால் அது பலவீனமடைந்தது. 2022 டிசம்பரில் அந்த பாலம் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டது. அதனை மாற்ற 2019 ஆண்டு ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனம் சுமார் 550 கோடி செலவில் புதிய பாம்பன் பாலத் திட்டத்தை தொடங்கியது. இன்று அந்த திட்டம் நனவாகியுள்ளது. சுமார் 2.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் 100 இடைச்சுவடிகளை கொண்டுள்ளது. இதில் மிக முக்கியமானது நடுப்பகுதியில் உள்ள 72.5 மீட்டர் செங்குத்து உயர்த்தும் பகுதி. இது ரயில் பாதையை விட 17 மீட்டர் உயரம் வரை எழுந்து பெரிய கப்பல்களுக்கு சுலபமாக கடந்து செல்ல அனுமதிக்கிறது. பழைய சுழலும் பாலத்தை திறக்க 35 முதல் 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது. ஆனால் புதிய பாலத்தின் நவீன எலக்ட்ரோ மெக்கானிக்கல் லிப்ட் முறை மூலம் வெறும் 5 நிமிடங்களில் பாலம் உயர்த்திவிடப்படுகிறது. புதிய பாலத்தில் ரயில்கள் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க முடிகிறது. இது பழைய பாலத்தில் இருந்த 10 கிலோமீட்டர் மணி மட்டுப்பாட்டை விட மிகப்பெரிய முன்னேற்றம். மேலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பிகள், வெல்டிங் இணைப்புகள், சிறப்பு பாதுகாப்பு பூச்சு ஆகியவற்றால் கடலின் கடுமையான உப்பு சூழ்நிலையிலும் இந்த பாலம் நீடித்து நிற்கும் வலிமையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஏப்ரல் 6 இராமநவமி தினம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் தாம்பரம் ரயிலை புறப்படுத்தினார். அந்நாளில் இந்தியாவின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. 100 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் நவீன இந்தியாவின் பொறியியல் சாதனைகளில் ஒரு பெருமைமிக்க குறியீடாக திகழ்கிறது. பாம்பன் பாலம் அது நிலங்களை மட்டுமல்ல, நம் பாரம்பரியத்தையும் நம் எதிர்கால கனவுகளையும் இணைக்கிறது.